ஏமா அன்னைக்கு கோதுமையை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான். அதில் கடுகு எங்கேருந்துமா வந்துச்சு? கடுகுக்கும் கோதுமைக்கு என்ன சம்மந்தம்? கடுகு விளைவிக்கிற இடத்துல கோதுமை விளையுமா, இல்லை கோதுமை விளைவிக்கிற இடத்துல கடுகு விளையுமா? அதுவும் இந்த ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் கடுகே நம்ம வாங்க மாட்டோமே, இப்போ இந்த கோதுமை மட்டும் எப்படி கடுகு வந்துச்சு? யாப்பா தலையே வெடிச்சிரும் போலி இருக்குது. அதை ஊற்றிட்டு இது 2 கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான் என்னென்னு வேறு தெரியல. இந்த ரேஷன் கடையில் வாங்குறதுலாம் புதுசு புதுசாக கிடக்கும். பருப்பில் சீனி கிடக்கும், இது கோதுமையில் கடுகு கிடக்கு. என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் இந்த யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருதே. நான் என்னன்னா வீட்டில் இருக்க பெரிய சொன்னால் கூட அப்படி கேட்க மாட்டேன் போல இருக்குது. இந்த யூடியூப்பில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அப்படியே கேட்டது. அது மண்டையில் என்ன தான் மண்டையில் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் என்ன செஞ்சாலும் அப்படியே கேட்டது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் யோசிக்கேன், இது எல்லாமே எப்படி சாப்பிடுறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அப்படியே நம்பியிருந்தேன். ஆனால் ஒரு வாட்டி செய்வேன், அது சரியாக இருந்துச்சுன்னா அப்புறம் தொடர்ந்து செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இந்த என்ன கூட யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஆனால் இது கொஞ்சம் வேலை செய்யுது, அதனால நான் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிடுவேன். இது என்னென்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் சொன்னேன்னா யாராவது நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நிற்பாவா. அதனால நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னைக்காவது யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான். என்னன்னு தெரியல, ஒவ்வொரு நாளும் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வருது, ஒவ்வொரு நாள் தண்ணியாக வருது. நான் அரைக்க மாவு தான் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் அரைக்கேன். ஆனால் வித்தியாசமாக இட்லி வருது. அது இட்லி பிரச்சனையா இல்லை ஏன் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி இட்லிக்கு தக்காளி சட்னி. வேறு எந்த சட்னி வச்சாலும் எங்கள் வீட்டில் இட்லி ரொம்ப இறங்காது. தக்காளி சட்னி வச்சா கடான்னு 2 இட்லி இறங்குற இடத்துல 4 இட்லி கூட இறங்கும். முன்னெல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கழுதை, குதிரை என்னத்தெல்லாமா போட்டு தக்காளி சட்னி வச்சேன். அப்போல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிக்கல. இப்போது ஒரு 4 பொருள் தான் போட்டு வைப்பேன். இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் உளுந்து, அப்புறம் தக்காளி, கொஞ்சம் உப்பு, இதை போட்டு எண்ணெயில் வதக்கி வச்சேன்னா ஒரு நாள் வச்சு எல்லோரும் அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டாவளோ. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இப்படி வச்சாதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் போலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைக்கும் போதெல்லாம் இப்படி தான் வைக்கிறது. இது வந்து நானே தான் கண்டுபிடிச்சேன், இது யூடியூப்பில் பார்க்கல. 4 பொருளை போட்டு ஒரு நாள் வச்சேன், ஒன்றுமே இல்லாததுக்கு அதை போட்டு வச்சேன். அது நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்களும் கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இட்லியில் வந்து சட்னி வந்து தொட்டு சாப்பிட மாட்டாவ. சட்னியில் வந்து இட்லியை ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் என்ன வச்சாலுமே நான் வந்து தண்ணியாக தான் வைப்பேன். உங்களுக்கே தெரியும், சப்பாத்தி குருமா வச்சாலும் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ஊற வச்சுருவாங்க. இவாட்டுக்கு ஊற வச்சு அப்படியே அடித்து பிடிச்சி குழச்சி அடிப்பாவ. வித்தியாசமான ஒரு பிறவிகள். ஆனால் எனக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும். அவைய கூட சேர்ந்து நான் என்னத்தை தனியாக எடுத்து வைக்க முடியும்? நானும் தண்ணியாக ஊற்றி சாப்பிடுவேன். அதுக்காக என்ன செய்ய முடியும்? இந்த கழுதைக்கு வாக்கப்பட்டா வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிடுவேன். தக்காளி சட்னியும் இட்லியும் வச்ச அன்னைக்கு சோறு இறங்குமா? சோறு இல்லைனா கிடக்கு. நாளைக்கு பழையதுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி பொழுது இப்படி தான் போச்சு. வேறு எதுவும் வித்தியாசமாக ஒன்றும் பண்ணலை, பார்த்துக்கிடுங்க. இந்த கோதுமையும் கடுகையும் மட்டும் எனக்கு மண்டைகளை போட்டு உருட்டிகிட்டே இருந்தது. கடுகு எங்கேருந்து வந்து கோதுமையில் சேர்ந்துச்சு அப்படின்னு. சரி, வேறு ஒன்றும் இல்லை. தண்ணியை ஊற்றி போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பாத்திரம் பற்றிலாம் பின்னாடி எக்கச்சக்கமாக கிடக்கு. இதை கழுவிட்டு நம்ம படுக்க வேண்டியதுதான். காலையில் சாப்பாட்டு வீடியோ போடல, நாளைக்கு போடுதேனே.